வேற நான் தேவனுக்காக மட்டும் தான் வாழ்றேன்னு சொல்றேன். कितने लोग कहते हैं मैं प्रभु के लिए जीवित रहता हूँ. இதுக்கு முன்னால நீங்க என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் போயிருந்திருக்கலாம். ஆனா ஒரு தீர்மானம் எடுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க விரும்புகிறேன். इसके पहले आपके जीव कैसे भी हो, आज एक डिसीजन के लेना चाहिए, मैं प्रभु के पास प्रेम करता हूँ. தானியேலை பத்தி நான் பேசணும்னா அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்தான். அவன் என்னவாக வேண்டும் என்கிற டிசைனிங்க தேவன் பண்ணி வைத்தார். दानियेल को क्या योजना है, सब कुछ प्रभु ही दिया है. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை டிசைன் பண்ணாதீங்க. हम हमारे जीव को डिजाइन नहीं. நான் இப்படி இருக்க போகிறேன், मैं என் பிள்ளைங்க இப்படி இருக்க போகுது, मेरा बेटा बेटी इस என் எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, भविष्य तो इस तरह, என் வாழ்க்கை இப்படி இருக்க போகுது. जीव तो इस तरह இல்ல, நான் தீர்மானம் எடுக்கிற எல்லாமே தேவனுக்கு பிரியமானதை நான் செய்கிறதை மட்டும் நாம் தீர்மானம் எடுத்தா போதும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற டிசைனிங்க அவர் பண்ணுவார். हमारे जीव में हम कुछ नहीं सोचा, सिर्फ यही सोचना चाहिए, प्रभु की दासी बन जाता हूं. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னவாகணும், நான் இன்னவாகணும், நான் இன்னவாகணும். कई लोग कहते हैं मैं ऐसा होना चाहिए, ऐसा होना चाहिए. ஒரு நல்ல ஜெபம், एक अच्छा प्रार्थना எனக்கு பிரியமானது இல்ல ஆண்டவரே, हम करना चाहिए. मैं क्या इच्छा करती हूँ नहीं என் है. வாழ்க்கையில मेरे जीव में உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு आपका உதவி मन की इच्छा क्या है उसे करना चाहिए. செய். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை பண்ண வருவாங்க? कितने लोग इस प्रार्थना करने वाले हैं? நிறைய நம்ம விரும்புவோம்,